அஸ்ஸலாமு அலைக்கும். ஸ்கூலுக்கு போகிற பசங்கள்லாம் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு எப்படி ஷாப்பிங் பண்ணுறது, பசங்க லீவ் டைமில் இருந்தாங்கன்னா எந்த மாதிரி ஸ்கூலுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது, நம்ம எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய டிப்ஸு சொல்லியிருக்கேன். வீடியோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் லாஸ்ட் வரை பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு டிப்பாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஃபன் பாக்ஸ். டிஃபன் பாக்ஸு இப்போ வர வர பார்த்தீங்கன்னா, நிறைய மாடலில் நம்மளுக்கு கிடைக்கிது. ஆனால் அதில் கம்ஃபர்டபுளான மாடல்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பழைய டைப்பாக தான் இருக்கும். நான் நிறைய மாடலில் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். அது பார்த்தீங்கன்னா, பார்க்குறதுக்கு அழகாக இருந்தாலுமே, அது வைக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு கேட்டால் இல்லை. 2வது அது எவ்வளோ நாள் உழைக்குன்றது வந்து நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி யூஸ் பண்ணி நான் ஒரு தடவை ரொம்பவே அழகாக இருக்குன்னு வாங்கி ஒரு 2 மாதம் கூட பசங்க வச்சுக்கல. அது வந்து உடஞ்சிருச்சு. இந்த மாதிரி நான் வந்து வாங்கினதுக்கு பின்னாடி கரெக்டாக ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நீங்கள் டிஃபன் பாக்ஸ் இது வரைக்கும் வாங்கலை, இனிமேல் தான் புதுசாக ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா, புதுசாக மாடல் வாங்காமல் இந்த மாதிரி ஒரு டைம் வாங்கி பாருங்கள். இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். அவ்வளோ சீக்கிரம் வந்து குழந்தைங்க உடைச்சாலும் கீழே வந்து எதுவுமே ஆகாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா, நான் குழம்பு, சாதம் இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மேலே காய வைப்பேன். அதனால் இது எனக்கு வசதியாக இருக்குது. சில பேர் வந்து குழம்பு தனியாக கொடுப்பீங்க. அந்த மாதிரி இருந்தால் தனியாக வந்து நான் காமிக்கிறேன். அந்த பாக்ஸ் எப்படி நான் குழம்பு தனியாக கொடுக்குறேன் தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஸ்டீல் வாட்டர் கேன் தான் இப்போ பெரும்பாலும் பிளாஸ்டிக்கை வந்து யூஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஸ்டீல்லையுமே பார்த்திங்கன்னா, மூடியும் ஸ்டீலில் இருக்கிற மாதிரி நான் வந்து ஏற்கனவே நான் வாங்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரி வாங்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த ஸ்டீல்லே மூடி இருக்கிறனால அந்த கிரிப்னஸ் இல்லாதனால நம்மளுக்கு லீக் ஆகுது. நிறைய டைம் வந்து நான் வாங்கி நல்லாவே ஸ்டீலாகவே இருந்தாலும் அந்த மூடியுமே ஸ்டீலில் இருக்கிறனால அந்த கிரிப்பு கிடைக்காம வந்து நிறைய நேரம் லீக் ஆகிருந்துச்சு. ஆனால் இந்த வாட்டர் கேனில் நல்லா தண்ணியெலாம் ஊற்றி செக் பண்ணி பார்த்தேன். லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு அந்த கிளிப்பை ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கூட லீக்கே ஆகலை. நம்மளுக்கு வந்து அதில் சுடுதண்ணி ஊற்றினாலுமே நல்லாயிருக்கு. மூடி வந்து பிளாஸ்டிக்கில் இருக்குது. நான் ரொம்ப குவாலிட்டி சூப்பராக இருக்குது. இது ஆன்லைனில் தான் வாங்கினேன். இதோட லிங்க் வேணால் கீழே கொடுக்குறேன். டிஃபன் பாக்ஸ் வந்து கடையில் தான் வாங்கினேன். அதனால் பார்த்தீங்கன்னா, அதோட லிங்க்கே என்கிட்ட இல்லை. என்னோடய செல்ஃபில் இந்த மாதிரி நான் ஒதுக்கியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா, பசங்களோட டிஃபன் பாக்ஸு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற சம்படம், தூக்குச்சட்டிலாம் இருக்கும் இல்லையா, அது, அதுக்கப்புறம் மிக்சர் ஜார், இது மட்டும் இந்த செல்ஃபில் வச்சுருக்கிறேன். நான் பாஸ்கெட் வாங்கி அரேஞ்ச் பண்ணலான்னு தான் நினச்சிருந்தேன். ஆனால் இந்த மாதிரி ஸ்டெப் பிரேக் மாதிரி அரேஞ்ச் பண்ணதுக்கு பின்னாடி நிறையவே இடம் இருக்குது. நான் கம்மியான பொருள் வச்சுருக்கிறனால அதை வந்து தேடுற வேலையில் டிஃபன் பாக்ஸ்னால் இங்கே தான் இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நான் வந்து வாட்டர் பாட்டிலில் தான் தண்ணி ஊற்றி செக் பண்ணி பார்க்குறேன். நல்லாவே லீக் ஆகாமல் இருக்குது இப்போதைக்கு. இனி போக போக எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. நான் நினச்சதோட குவாலிட்டி. இது வந்து 250 கிட்ட வருது ரேட்டு. 250 ரூபான்னு நினைக்கிறேன். உன்னோட ரேட்டு சரியாக தெரில. 250 ரூபா சில்லற தான் வந்துச்சு. நான் முடிஞ்சால் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருக்கிறேன். 2 பேருக்குமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வாங்கிட்டேன். ஒரே குவாலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதையே திரும்ப வந்து ஆர்டர் போட்டு இன்னொன்றும் வாங்கிட்டேன். ஆனால் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரிகிறதுக்காக பின்னாடி நான் அவங்க நேமை வந்து லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணி வச்சுருக்கேன். யாசர், யாமின் ஒய்யில் வரனால 2மே ஒய்யில் வர முடியாதுன்னா அராஃபத், யாசர் அராஃபத் ஃபஸ்ட்டு பையன் பேர். அதனால் அராஃபத்துக்கு ஏவும், பரத் யாமின்றனால பி வந்து இன்னொரு பையன், சின்ன பையனுக்காகவும் ஸ்க்ராட்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதை காமிக்கிறேன். இந்த மாதிரி நடுவில் கேப் இருக்கு இல்லையா, இதில் வந்து சும்மா வந்து கத்தியில் நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணி வச்சுருக்கிறேன் அடையாளத்துக்காக. இல்லாட்டினா என்னோடது உன்னோடதுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்குறானுங்க. அதனால் இந்த மாதிரி நான் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கீழே இருக்குன்றனால நம்மளுக்கு அது தெரியாது அவ்வளோவா. நம்மளாக கண்டுபிடிக்கிறதுக்காக இது பண்ணுறது தான். நெக்ஸ்ட்டு வந்து யூனிஃபார்ம் வந்து தேடுறது, அதை வைக்கிற இடம், இதெல்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா, யூனிஃபார்மை சில பேர் அயர்ன் பண்ணி போடுவாங்க. சில பேர் வந்து அப்படியே டைரெக்டாக போய் விட்டுருவாங்க. நான் வந்து டெய்லியுமே யூஸ் பண்ணும்போது அயர்ன் பண்ணி போட்டோம் அப்படின்னா துணி கொஞ்சம் வெளுக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் அயர்ன் பண்ணாமல் இந்த மாதிரி மடித்து வைக்கிறேன். எந்த மாதிரி பார்த்திங்கன்னா, ஓவராக ரொட்டேட்டாக பண்ணி மடிக்காமல் சும்மா ஒரு 2 மடிப்பு 3 மடிப்பு வர மாதிரி மடித்து வச்சிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அடிக்கடி வந்து கலையாது, கசங்காமலும் இருக்கும், இடமுமே மிச்சமாகும். அதாவது ஒரே மடிப்பு நான் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நிறைய மடித்து வைக்காமல் ஒரு 2 மடிப்பு தான் மடிச்சிருக்கிறேன். அதே மாதிரி டவுசரையுமே பார்த்திங்கன்னா 2 மடிப்பு தான் மடிச்சிருக்கேன். அதுக்குள்ளேயே வந்து சட்டையும் வச்சுட்டேன். இந்த மாதிரி வைக்கும் போது ரொம்ப சுருக்கம் ஆகாமல் இருக்குது.
டவுசர் தனியாக ஃபேண்ட்டு தனியாக வைக்கும்போது தேர்றதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகும். அதனால இந்த மாதிரி வைக்கும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து யூனிஃபார்மை எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற பழக்கத்தை வச்சுக்காம குழந்தைங்களுக்கே வந்து எடுத்துக்கிற மாதிரி அவங்களோட திங்ஸை எடுத்துக்கிற மாதிரி நம்ம வந்து பழகணும். பழகுறது மட்டும் ரொம்ப முக்கியம் இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணணும். பசங்களே ஈஸியாக தேடாத மாதிரி கண்டுபிடிச்சி எடுக்கிற மாதிரி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. பெரிய பையனோட சட்டையுமே நான் அதே மாதிரி வந்து மடிக்கிறேன். 2 மடிப்பு தான் வச்சு மடிச்சிருக்கிறேன். இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இன்னர் வேர் அதுக்கப்புறம் சாக்ஸை கூட நீங்கள் தனித்தனியாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதையுமே சேர்த்து மடித்து வைக்கலாம். நான் இன்னர் வேருக்கு தனியாக வந்து அரேஞ்ச் பண்ணிடுவேன். ஏன்னா யூனிஃபார்முக்குன்னு தனியாக இன்னர் வேர் இல்லை, எல்லாத்துக்கும் என்ன இன்னர் வேர் யூஸ் பண்ணுவாங்களோ என்ன பனியன் யூஸ் பண்ணுவாங்களோ அதே தான் நான் வந்து இதுக்குமே யூஸ் பண்ணுறதுனால இதோடு சேர்த்து மடித்து வைக்கல. அதை மட்டும் தனியாக வச்சுருக்கேன். அதையுமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் எந்த மாதிரி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சாக்ஸு முக்கியமாக இது தனியாக வந்து வச்சிடாதீங்க, ரொம்ப தேடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று வந்து இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த மாதிரி உள்ளே வந்து விட்டுருங்க. இது வந்து தூக்கி போட்டாலும் சரி ஒன்றுமே ஆகாது. உங்களுக்கு மடிக்கும் போது பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு இதை வந்து ஒரே மடிப்பு தான். இந்த மாதிரி மடிக்கிறது அந்த கால் உள்ளே விடுவோம் இல்லையா, அதுக்குள்ளே இன்னொரு பகுதியை உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கலைஞ்சி போகாது. தூக்கி போட்டாலும் ஒன்று வந்து தேர்றதுக்கான வேலையும் இருக்காது. யூனிஃபார்ம் அவங்களோட ரெகுலர் வேர் ட்ரெஸ் எல்லாமே இதில் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த ரூமே பார்த்திங்கன்னா பசங்களோட திங்ஸை ஃபுல்லாமே இருக்கிற மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். இதில் காலையில் மேலே செல்ஃபில் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ரெகுலராக எடுக்கிற வாட்ச் அதுக்கப்புறம் பவுட்ரு இதெல்லாம் வந்து மேலே வச்சுருக்கேன். அதுக்கு கீழே தான் ட்ரெஸ்ஸை அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த செல்ஃப் வந்து ஓப்பன் செல்ஃப் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு தனியாக வீடியோ போட்டிருக்கேன், இதில் லேஸாக வந்து சொல்லிடுறேன். இது நடுவில் இருக்குது பார்த்திங்களா, இந்த பாக்ஸ் மட்டும் தான் யூனிஃபார்முக்காகனே ஒதுக்கியிருக்கேன். அவங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் செட் 2 இருக்குது. இது பத்தாததுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு 2 இருக்குது. அது ஃப்ரைடே அண்ட் வெனஸ்டே வந்து போடுவாங்க. அதை மட்டும் நான் வந்து அதுவும் அதில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 யூனிஃபார்ம் செட்டு 2மே வந்து ஒரே பாக்ஸில் வைக்கிறதுக்கு நல்லா கரெக்டாக இருக்குது. இன்னொரு இதில் ஃபேண்ட்டு அதுக்கப்புறம் இன்னொரு இதில் சட்டை. அதே மாதிரி சின்ன பையனுக்கும் ஃபேண்ட்டு சட்டை தனித்தனியாக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இன்னர் வேர் மட்டும் மேலே தனியாக சின்ன பாக்ஸில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் டவலையும் அது மேலேயே நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா பேக்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். பேக்கில் பார்த்திங்கன்னா இது வந்து டீக்ளரிங் பண்ணி தனியாக எடுத்து வைக்க சொல்லியிருக்கேன். காலியானது அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்சதெல்லாம் இப்போ ஃபுல்லாக எக்ஸாம் முடிஞ்சோன்னா அந்த பேக்கில் இருக்கிறத மட்டும் இறக்கி போடணும். ட்ரெஸ்ஸு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு வந்து அடிக்கடி ட்ரெஸ் வந்து பத்தாமல் போயிடும். அதனால அந்த பத்தாத ட்ரெஸ்ஸு கொஞ்சம் பழசு கிழிஞ்சது இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடுங்க. ரொம்ப வந்து அழுக்கானது பழசு இதெல்லாம் நம்ம வந்து அதிலேயே வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இடம் எவ்வளோ இருந்தாலுமே பத்தாது. எனக்கு இந்த ஒரு செல்ஃபில் எல்லா ட்ரெஸ்ஸுமே வைக்கிறதுக்கு பத்துது அப்படின்னா நான் டீக்ளட்டரிங் பண்ணதுனால மட்டும்தான். குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லியாக வாங்காமல் இந்த மாதிரி ரஃப்யூஸ் ட்ரெஸ் தான் நான் அதிகமாக வாங்குவேன். அதிகமாக பசங்க ரொம்ப விளாட்றதுனால பார்த்திங்கன்னா சில நேரம் வந்து ரொம்ப கரையாயிரும், துவைச்சான்னு போக முடியாத அளவுக்கு சில நேரம் கிழிஞ்சிரும். அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை டீக்ளரிங் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம வந்து புதுசாக வந்து வாங்கிறத வச்சுக்கலாம். அந்த மாதிரி வைக்கிறதுனால அழகாக இருக்கும், பசங்க போடவும் நீட்டாகவும் இருக்கும். அதிகமாக நம்ம விலை கொடுத்து வாங்கலை இல்லையா, ரஃப்யூஸ்னால ரொம்ப கம்மியாக 200 100 அந்த மாதிரி தான் நான் வாங்குவேன். அது வந்து திருப்பி நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கும் போது கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். அதே மாதிரி இடமும் ரொம்ப அடைக்காத மாதிரி இருக்கும். அப்பப்போ வந்து நம்ம என்ன ஃபேஷனோ என்ன டிசைனோ அதை வந்து வாங்கி போடுறதுக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த லீவ் நாட்களில் வந்து பசங்களுக்கு சின்ன சின்ன வேலைகளே பழக்கணும். நம்ம ஸ்கூல் டைமில் பார்த்திங்கன்னா அதிகமாக டைமே இருக்காது. அவங்க வேலையவே அவங்க ஹோம்ஒர்க் செய்ய படிக்க இந்த மாதிரி வேலைக்கு தான் கரெக்டாக இருக்கும். இந்த லீவ் டைம்லையாவது உங்கள் பசங்க சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி பெரிய பசங்களாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு அவங்களோட வேலைகளை அவங்களே செஞ்சு பழகிறதுக்கு டைம் ஒதுக்கணும். இந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு நிறைய லீவ் டைமில் கொஞ்சம் வந்து இது பழகிறதுக்கான சரியான நேரம்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக சமையல் சொல்லி கொடுக்கணும் இந்த மாதிரி வந்து சொல்லலை நான். சமையலுமே வந்து கற்றுக் கொடுக்கணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பண்ணலாம். நான் வந்து என் பசங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பழகி கொடுத்துட்ருக்கேன். ஜூஸ் போடுறது, டீ போடுறது இந்த மாதிரிலாம். ஆனால் அதுக்கு உங்களுக்கு அந்த சமையலில் விடுறதுக்கு சில பேருக்கு பிடிக்காது. அது விருப்பம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களோட வேலைகளை செய்கிறதுக்கு கண்டிப்பாக பழகி கொடுக்கணும். ஸ்கூல் விட்டு வந்தோன்னே கை கால் மூஞ்சி கழுவுறது, அதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸ் எடுத்து வைக்கிறது, அவங்களோட ட்ரெஸ்ஸை அழுக்கு கூட வந்து வச்சுருந்தோம் அப்படின்னா அதில் போடுறது,
அவங்களோட பேக்கை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கிறது, அவங்க தூங்கின பெட்ஷீட்டு, தலைவாணி, பாய் இதெல்லாம் அவங்களே எடுத்து வைக்க சொல்கிறது, அவங்க சாப்பிட்ட தட்டை வந்து எடுத்து வைக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன சின்ன வேலை. இது பசங்களுக்கு பெருசாக தெரியாது. நீங்களே சொல்லிகிட்டே இருக்கலாம். கொஞ்ச நாளில் நீங்கள் சொல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பழக ஆரம்பிச்சிருவாங்க. குழந்தைங்களுக்கு படிப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவு அவங்க வேலையை அவங்களே செஞ்சு பழகிறதுக்கு ரொம்பவே முக்கியம். அவங்க வேலையை அவங்களே செஞ்சு பழகிறதுக்கு முக்கியமான காரணம் நம்மளாக தான் இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூனிஃபார்மே இருக்குது, இந்த இடத்துல கழட்டி போடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த இடத்துல நம்ம அவங்க கழட்டி போடுறதுக்கான வசதிகளை நம்ம செஞ்சு வைக்கணும். இப்போ பாத்ரூம்லேருந்து வெளியில் வந்தோடனேயுமே வந்து நம்ம அழுக்கு கூட வச்சுருந்தோம் அப்படின்னா, அந்த துவைச்ச துணி போடுற அந்த அழுக்கு ட்ரெஸ்லாம் போடுற அந்த பேஸ்கெட் வச்சுருந்தோம்னா அழகாக போட்டுருவாங்க. அந்த மாதிரி துண்டு காய போடுறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதுக்கு பக்கத்துலேயே வந்து காய போடுறதுக்கான ஏரியாவை ஒதுக்கணும் அப்படின்னா போட்டுருவாங்க. ஷூ வைக்கிறதுக்கான இடத்த வந்து ஷூ வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கணும். கண்டிப்பாக ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு இடம் ஒதுக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே அதை பழக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் சின்ன விஷயம் தானே, இதெல்லாம் வந்து பழகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கும். இந்த சின்ன பிளேட் எடுத்து வைக்கிறது, சின்ன சின்ன வேலைகள் பெரிய டிசிப்ளினை உருவாக்கும். அதை நீங்களே கண்கூட பார்க்கலாம். முக்கியமாக இந்த லீவ் நாட்களில் அதிகமாக நம்ம இதை பழக்கிறதுக்கு நேரம் வந்து கரெக்டாக நம்மளுக்கு பத்துன்னே நினைக்கிறேன். மற்ற நாளில் ரொம்ப அவசரமாக போகும். இந்த லீவ் நாட்களில் இந்த மாதிரி பழக்கங்களையும் நம்ம பழகலாம். சம்மர் ஹாலிடேன்னு சொல்லிட்டு நிறைய சுற்றி பார்க்குறது, அதுக்கப்புறம் நிறைய கிளாஸுக்கு பிள்ளைகளை சேர்த்து விட்றது, கராத்தே, சிலம்பம் இந்த மாதிரிலாம் சேர்த்து விட்றதும் முக்கியம்தான். அதே மாதிரி இந்த மாதிரி பழக்கங்களும் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக வந்து சின்ன வயசில் இந்த விஷயத்துக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அவ்வளோதான். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது. எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனூஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்.